நீங்க இந்த உலகத்திற்கு வெளிச்சமாய் இருக்கிறீர்கள். மலையின் மேல் இருக்கிற பட்டணம் மறைந்திருக்க மாட்டார். தேவன் தாமே அந்த வார்த்தையோடு பேசுவதற்காக அது இருந்தவனமாக கண்களை மூடி நாம் கத்தரை நாம் சோதரம் பண்ணுவோம். சோதரம் எல்லாருடைய கேட்கிற யாருக்குள் ஒரு வெளிச்சம் இந்த காலத்தில் இருக்கிற அநேகருக்குள்ள இந்த வெளிச்சம் ஆனவரை உதித்து கேட்கிற யாவரும் இந்த வசனத்தின்படி உலகத்துக்கு வெளிச்சமாய் இருக்கிறீர்கள் என்று சொல்கிற அளவுக்கு வாழ்க்கையை மாற்றுவதற்காக இந்த ஊழியர்களில் அப்படிப்பட்ட கிரியைகளை செய்வதற்காக சபையாருக்காக ஜெபிக்கிறோம். அவர்கள் வைக்கப்பட்ட இடங்களிலே கர்த்தருக்கு வெளிச்சமாய் இருக்கக்கூடிய நம்பிக்கை உள்ளவர்களாக தேவன் மாற்றுவதற்காக நன்றி. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. அல்லேலூயா. சந்தோஷமா சொல்லுங்க. அல்லேலூயா. கர்த்தர் சகலமும் நன்மைக்கு எதுவாய் நடத்துகிறார். அதை நம்ம புரிந்துள்ளோம். நான் கடந்த 1 வருஷ காலங்களாகவே மலை பிரசங்கம் என்கிற தலைப்பில் தான் தேவ செய்தியை அவ்வப்போது நாம் கேட்டு வருகிறோம். அதில் இது நாம் கேட்க போகிற 3வது பகுதி, நீங்கள் உலகத்திற்கு வெளிச்சமாக இருக்கிறீர்கள். அல்லேலூயா. இருக்கிறீர்கள் என்ற ஒரு 3வது பகுதியை நாம் கேட்க போகிறோம். ஆண்களுக்கு விருப்பம் என்னன்னா, தன்னுடைய மனவாட்டி சபை, தன்னால தெரிந்து கொள்ளப்படுகிற ஊழியக்காரர்கள், தேவ பிள்ளைகள் இந்த உலகத்துல இருக்கக்கூடிய இடத்துல அந்தந்த பகுதியில் வெளிச்சமா இருக்கணும் அப்படின்னு அந்த தேவன் விரும்புகிறார். அல்லேலூயா. அதை எதிர்பார்க்கிறார், நம்ம இடத்துல எதிர்பார்க்கிறார், நம்ம நம்புறார், மேல நம்பிக்கிறதா அதை சொல்றார். நீங்க இருக்கிறீங்க, இருக்க போறீங்க அப்படின்னு அது ஒரு காலம் சொன்னது கிடையாது. அப்படின்னா அவன் எதை விரும்புகிறாருன்னா வெளிச்சத்தை விரும்புகிறார். வெளிச்சமுள்ள பிள்ளைகளை விரும்புகிறார். இருளிலிருந்து அந்த பிள்ளைகளை கொண்டு வந்து அவர் வெளிச்சமாய் இருக்க வேண்டும் என்பதுதான் தேவனுக்கு பிரியமான ஒரு காரியம். அல்லேலூயா. ஒருவேளை அவர் இருளில் இருந்துட்டு இந்த வார்த்தையை சொன்னா நம்ம திரும்பி நம்ம கேட்போம், நீரே இருளில் இருக்கீங்க, எங்களை எப்படி நீங்க வெளிச்சத்தின் பிள்ளையாய் எங்களை மாற்ற முடியும்? நாங்க எப்படி இந்த உலகத்துல வெளிச்சமா இருக்க முடியும் என்கிற கேள்வி இப்ப நம்ம கேட்போம். அவர் இருள் அவருக்கு பிடிக்காது. இருளானது அவரை பற்றி கொள்வது இல்லை. அல்லேலூயா. அதை பற்றி கொள்ளாது. அநேக உலகத்துல இப்படிப்பட்ட தேவர்களை நாம் பார்க்கிறோம். ஆனா ஒரு சிலர் அவருடைய இருளே இருந்த ஜனங்களை வெளிச்சமாக்குவேன் என்று சொல்லும் போது அது ஏமாற்றம் தவிர அந்த வார்த்தை நிலையானதோ நித்தியமானது கிடையவே கிடையாது. அல்லேலூயா. நம்முடைய இயேசு கிறிஸ்து பார்த்தீங்கன்னா அவர் கர்த்தாவே தேவர்களில் ஒப்பான தேவர்கள் யாருமே கிடையாது. ஆனா அநேகர் நீங்க பாத்தீங்கன்னா ஒப்பிட்டு பேசுவாங்க. சில காரியங்கள் அவர் இவர்தான், அங்க சொல்லப்பட்டது இவர்தான், இங்க சொல்லப்பட்டது இவர்தான் என்று சொல்லுகிறார். தவிர தவறான காரியம். இயேசு கிறிஸ்துவையோ அவருடைய ஒளியோ எதற்கு நம்ம ஒப்பிட்டு பேச முடியாது. அல்லேலூயா. அவர் ஒப்பில்லாதவர், அவர் ஒப்பற்றவர். அவரை போல் ஒரு தேவனை நம்ம உலகத்துல பார்க்கவே முடியாது. அதனால்தான் அவர் சொல்ற ஒரு காரியம், அவரான வெளிச்சத்தை பெற்றவர்கள், அவரான ஒளியை பெற்றவர்களை பார்த்து சொல்றாரு, நீங்கள் உலகத்திற்கு வெளிச்சமாய் இருக்கிறீர்கள். அல்லேலூயா. முதல் உலகத்தை படிக்கும் போது எல்லாமே இருளாத்தான் இருந்துச்சு. எல்லாம் கவனிச்சு பார்க்க அன்று ஏன் வெளிச்சத்தை கடைசியாக படிக்கல? ஒழுங்கின்மை மாற்றினா, வெறுமை மாற்றினா, அதுக்கு பின்பையான வெளிச்சத்தை உண்டாக்கக்கூடாது. அப்படின்னா வெளிச்சம் இல்லாமல் எதையும் செய்ய முடியாது. அதனால அவர் செய்த ஒரு காரியம் முதலாவதாக வெளிச்சம் உண்டாவதாக. அப்ப அவர் ஏன் வெளிச்சம் உண்டாக்குதான்னா
அந்த வெளிச்சத்தினாலதான் இந்த முழு உலகத்தையும் தேவன் ஒழுங்குபடுத்தினார், சீர்படுத்தினார். சத்தமா சொல்களே. அந்த ஒளியை வைத்த சாதம் ஆண்டவரால் சிருஷ்டிக்கப்பட்ட சூரிய வெளிச்சத்தினாலதான் எல்லா இயற்கைகளையும் மிருகங்களையும் சொல்ல போனால் தன்னை சாயலாய் இருக்கிற மனிதனையும் அந்த வெளிச்சத்தின் மூலமாக தான் தேவன் இந்த முழு உலகத்திற்கு நல்லது என்று கண்டு அதுக்கு வெளிச்சம் என்று பெயரிட்டார். அதே போல இயேசு அப்ப அந்த சூரியனே இது முழு உலகத்திற்கு வெளிச்சம் கொடுக்கும் என்றால் அந்த தேவனுடைய வெளிச்சம் எவ்வளவு அதிகமாக இருக்கும் என்பதை அறிந்து இல்லையா? அது சாதாரண வெளிச்சம் கிடையாது. அவர் என்ன செய்யற, நமக்கு சூரிய வெளிச்சத்துல நீ வெளிச்சமாயிரு, அதில் பிரதிபிக்கக்கூடிய அந்த வெளிச்சத்தினால் இருக்கிறது தன்குள்ள இருக்கிற தன் மூலமாக வெளிப்படுகிற அந்த வெளிச்சத்தினால அந்த வெளிச்சத்தை பெற்று அந்த வெளிச்சத்தை அடைந்து நீங்க இந்த உலகத்திற்கு வெளிச்சமாய் இருக்கிறீர்கள் என்று சொல்லத்தக்க தேவன் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிற அந்த வெளிச்சம் அல்ல சொல்களே. சத்தமா சொல்களே. ஒருவேளை நான் வந்து இருட்டுக்குள்ளேயே இருந்துட்டு உங்களை பார்த்து நீங்க வெளிச்சமா இருங்க வெளிச்சமா இருங்கன்னா நீங்க என்ன செய்வீங்க? முதல்ல பாஸ்டருக்கு சொல்லு, அப்படித்தான் சொல்லு. உண்மைதானே? இருளில் இருக்கிற எந்த காரியமும் ஒரு மனிதனை வெளிச்சம் கொண்டு வர முடியாது. அந்த இயேசு வெளிச்சத்திற்குள் இருப்பதனால நம்மையும் அந்த இருளிலிருந்து கொண்டு வந்து வெளிச்சத்தின் பிள்ளையாக மாற்றி உலகத்தில் வெளிச்சத்துக்கு வெளிச்சமாக இருக்கும்படியாக தேவன் விரும்புகிறார். அல்ல சொல்கிறே. வேதம் சொல்கிறது அவங்க இரவும் பகலும் ஒன்றுதான். நமக்கு தான் இரவு பகலும் வித்தியாசம். அவங்க இரவு பகலும் ஒன்றுதான். ஏன்னா அவர் ஜோதிகளின் பிதா. அல்ல சொல்கிறே. ஜோதிகளின் பிதா. இப்ப சூரிய வெளிச்சமே ஒரே சூரியன் தான் உலகம் முழுவதும் பிரகாசம் இருக்கு. இப்ப இயேசு எங்க போனாலும் எந்த இருள இருந்தாலும் அவரை பற்றிக்கொள்ளாது. ஆக நமக்கு இருவாய் தோன்றுகிற அந்த இடத்துல தேவன் உலாவா கிரியை செய்வார், வாசம் செய்வார்னா அந்த இடம் முழுவதும் பிரகாசமா இருக்கும். ஏதேன் எப்படி இருக்கு பாருங்க, எடுத்துட்டு அந்த ஒளிய ஆசீர்வாத கூடாரம் தேவன் விரும்புவதெல்லாம் வெளிச்சம் தான். ஆசீர்வாத கூடாரத்துல 3 பகுதியிலும் அந்த வெளிச்சம் இல்லாம இல்லை. நீங்க பிரகாரத்துல பாத்தீங்கன்னா பலிபீடத்தின் நெருப்பு எப்போது இருந்துட்டு இருக்கும். பசுத்த ஸ்தலங்களிலே குத்துவிளக்கு அந்த வெளிச்சம் எப்போது இருந்துட்டு இருக்கும். மகாபஸ்தலத்துல அவரே கேள்வியின் நடுவிலே அந்த செக்கன மகிமையினால நிராப்பி அந்த இடம் முழுவதும் பிரகாசமா ஒரு அலைச்சொல்லையா. அதற்கு தேவன் நம்ம இடத்துல எதிர்பார்ப்பது நீங்க உலகத்திற்கு வெளிச்சமாய் இருக்கிறீர்கள். அலைச்சொல்லையா. அப்ப ஏன் நம்ம இருக்க முடியல? நாம் சரியாக அவரை புரிந்து கொள்ள முடியல. சரியாக அவருடைய மன விருப்பத்தை நம்மால் அறிந்து கொள்ள முடியவில்லை. சில நேரங்களிலே அவர் எப்படிப்பட்டவர் என்பதை நம்ம ஏற்றுக்கொள்ளாதவர்களாக இருக்கிறோம். அவர் எப்படிப்பட்டவர்? அவர் சொல்ற இருளில் இருக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை செய்தார்களாம், கண்டார்கள். அல்லேலூயா. ஆக இருளில் இருக்கிற ஜனங்கள் அந்த வெளிச்சம் சிறிய வெளிச்சம் அல்ல, ஏதோ எரிந்து அணைந்து போகிற வெளிச்சம் அல்ல, குறித்த காலங்கள் மாத்திரம் தோன்றுகிற வெளிச்சம் அல்ல, குறித்த காலங்கள் ஜனங்கள் நம்பி பிரயாணம் போய் பார்க்கிற வெளிச்சம் அல்ல. அது ஒரு பெரிய வெளிச்சம். அல்லேலூயா. எல்லாரும் காணத்தக்கதான ஒரு வெளிச்சம் தான் பெரிய வெளிச்சம். யார் பார்க்கணும்? இருளில் இருக்கிற ஜனங்கள் அந்த வெளிச்சத்தை கண்டார்கள் அப்படின்னு பைபிள். அவரை போல ஒரு பெரிய வெளிச்சத்தை நம்ம பார்க்கவே முடியாது. அல்லேலூயா. நம்ம எல்லாம் ஒரு காலத்துல என்னதான் இருந்தோம்? இருளிலே இருந்தோம், அந்தகார இருளிலே இருந்தோம், கார் இருள் நிறைந்த வாழ்க்கையில இருந்தோம், மரண இருளில் இருந்தோம், பாவம் நிறைந்த இருளில் இருந்தோம், உலகங்களுக்குள்ள இருளில் இருந்தோம். அப்பொழுது இயேசுவை நாம் கேள்விப்பட்டு அந்த வெளிச்சத்தை கண்டடைந்தோம். அல்லேலூயா. அதனால நாம் வெளிச்சத்தின் பிள்ளைகளாக
பிள்ளைகளாக இருக்கிறோம். அந்த பிள்ளைகளை பார்த்து, அந்த மனவாட்டியை பார்த்து, தேவனால் தெரிந்து கொள்ளப்படுகிற ஊழியர்களை பார்த்து கர்த்தர் சொல்லுகிற காரியம், நீங்க உலகத்துல வெளிச்சமாய் இருக்கிறீர்கள். அல்லேலூயா. அத்தமா சொல்லுங்க. என்ன வேதம் சொல்லும்போது நானே மெய்யான ஒளி. அப்படின்னா அவர் உண்மையான ஒளி. சில ஒளிகள் தோன்றும் மறையும், அது நிரந்தரமான கிடையாது. அது ஜனங்களை ஏமாற்றுகிற வெளிச்சம், அது ஜனங்களை ஏமாற்றுகிற ஒளி. ஆனால் தேவனுடைய ஒளி மெய்யான ஒளி. அல்லேலூயா. இன்னொரு வசனம் சொல்லுகிறது, குமாரன் விடுதலாக்கினார் மெய்யான விடுதலை. அவரே மெய்யான ஒளி, பொய்யான ஒளின்னு இருக்கு. அதை இன்னொரு நாள் ஞானி. ஆக மெய்யான ஒளி அவர். ஆக மெய்யான ஒளியை கண்டு அடைந்து பெற்று அந்த பிரகாசத்தை அனுபவித்து நாம் இந்த உலகத்திற்கு வெளிச்சமாய் இருக்க வேண்டும் என்று பல சத்தியத்தின் நடுவிலே நம்மை கடக்க செய்து பல ஆழமான சத்தியங்களை கற்று தந்து இப்பொழுது தேவன் எதிர்பார்க்கிற காரியம், நீங்க வெளிச்சமாய் இருக்கிறீர்கள். அல்லேலூயா. நம்புறார். நாம் அவரை ஏமாற்றக்கூடாது. அவரை என்ன எதிர்பார்க்கிறாரோ நம்முடைய ஜீவிதத்தில் அது இருக்கணும். இன்னொரு ஒளி சொல்ற ஆச்சரியமான ஒளி. அல்லேலூயா. ஆச்சரியம். என்னால ஊருக்கு போனா ஆச்சரியப்படுவாங்க. ஏன்னா சீட்டாடிட்டு இருந்தா, 24 மணி குடிச்சிருந்தா, எப்ப பார்த்தாலும் சண்டை. இப்ப போனா ஆச்சரியமா இருக்க, ரவியை பார்த்தா ஆச்சரியமா இருக்க, அந்த சகோதரி பார்த்தா ஆச்சரியமா இருக்க, இந்த பிரதர் பார்த்தா ஆச்சரியமா இருக்க, இந்த சகோதரி இந்த நண்பனை பார்த்தா ஆச்சரியம். எப்படி நடந்தது அப்படின்னா அந்த ஆச்சரியமான ஒளி. அல்லேலூயா. ஆச்சரியம், அது ஆச்சரியமான ஒளி என்று வேதம் சொல்லுகிறது. சவுலை நீங்க பார்த்துட்டீங்கன்னா முன்பாக ஒளிக்குள்ள இல்ல, அந்த வெளிச்சத்துக்குள்ள இல்ல. சபையை பாழாக்கினார், சபையை துன்பறித்தினார், பரிசுத்தவான்கள் கொலை செய்யக்கூடிய காரணக்காரனாக இருந்தார். சேவாரை கொலை செய்ய அவன்தான் தலைவனாக இருந்தார். அந்த இடத்துலதான் தேவன் அவனை சந்தித்து அந்த வெளிச்சத்தை ஒளியை கண்டு கீழே விழுந்து, ஆண்டவரே நான் என்ன செய்ய சித்தமாய் இருக்கிறேன் கேட்கிறான். அல்லேலூயா. அத்தமா சொல்லுங்க. இப்ப அந்த வெளிச்சத்தை அடைந்தார். புறஜாதிகளுக்கு அவன் வெளிச்சமாய் இருந்தார். சபைகளை கட்டினார், ஆத்துமாக்களை சம்பாதித்தார். அதனால் அந்த வேதம் சொல்லுகிறது, இப்பொழுது பவுல் அவன் ஜெபம் பண்ணி கொண்டிருக்கிறார். அத்தமா சொல்லுங்க. அதனால வெளிச்சத்தின் பிள்ளைகளுடைய அடையாளம் அவன் முன்பு போல இல்லை. எல்லாரும் பயப்படுறாங்க. அவன் பரிசுத்தவான் தேவாலயத்தை பாழாக்குவதற்கும் பரிசுத்தவான் சிறைப்பிடிப்பதற்கும் அவன் நிருபங்களை வாங்கி கொண்டு வந்தவனே, சேவாரை கொலை செய்தவனே, அவரா? யாரும் நம்பல. ஆச்சரியப்படத்தக்க அந்த சவுலை பவுலாக்கி இன்னைக்கு நிருபங்களில் நம்ம எதையும் கற்றுக்கொள்ள முடியாத அளவுக்கு அவனை இந்த உலகத்திற்கு தான் இருந்த நாட்களிலே மெர்க்குரி என்று சொல்லக்கூடிய அளவுக்கு அவனை தேவன் உலகத்தில் ஒளியாய் வைத்தார். அதில் சொல்லலையா? நீங்களும் நான் அப்படிதான். தேவனை அறிந்த நம்ம முன்பு இருந்த வாழ்க்கை, முந்தின நடக்கை, இருளின் நடக்கை, இதிலிருந்து தேவன் நம்மை கொண்டு வந்தார் என்றார். அவருக்கு நாம் உலகத்துல வெளிச்சமாய் இருக்க வேண்டும். அதில் சொல்லலையா? சத்தமா சொல்லலையா? யாரும் சேரக்கூடாத ஒளியா, ஒருவன் கண்டதும் கண்டிராதுமான, யாருமே அவரை பார்க்க முடியாது. ஆனா நமக்கு ஒரு பாக்கியம், இயேசுவை பார்க்க முடியும். அதில் சொல்லலையா? இயேசுவோடு சேர்ந்து வாழ்கிற அனுபவத்தை தேவன் தருகிறார். அவரோடு ஐக்கியப்படுவதற்கு தேவன் தருகிறார். சாதாரண வெளிச்சத்தை, சூரியனை வெளிச்சத்துல சில மணி நேரம் ஒருத்தர் நின்றால் செத்த போயிடுவான். அதிகமான வெளிச்சத்தினால சிலர் மறித்து போனார்கள் என்ற செய்தி நம்ம கேட்கிறோம். இந்த வெளிச்சம் நம்மை சாகடிக்க அல்ல, தன்னை போல மாற்ற. ஒரு அலைய சொல்லுங்களே.
தன்னை போல உருவாக்க, தன்னை போல பயன்படுத்த, தன்னை போல உலகத்திற்கு ஒளியாக இருக்க, ஆச்சரியமான ஒளியாக இருக்க, மெய்யான ஒளியை போல நாம பிரதிபலிக்க அந்த தேவன் விரும்புகிற ஒரு காரியம். நீங்க உலகத்துல வெளிச்சமாக நீங்க இருக்கிறீர்கள். ஒரு அலைச்சல்களே இல்லையா? இருக்கிறோமா? இருக்கிறோமா? சில வாழ்க்கையில ஏன் இருக்க முடியலன்னா, வெளிச்சத்துக்கே வெளிச்சம் காட்டுனா எப்படி இருக்கும்? ஏன் குடும்பங்களில் சமாதானம் இல்லை? சில குடும்பத்தில் எப்ப பார்த்தாலும் சண்டை, ஒரு விருத்தி கிடையாது, ஒரு ஆசீர்வாதம் கிடையாது, சமாதானம் கிடையாது. ஒரு நாள் சமாதானம், இன்னொரு சண்டை, காயங்கள், பிரச்சனை, சமாதான தூக்கம் கிடையாது. ஏன்னா தேவனுக்கே வெளிச்சத்தை காட்டும் போது, அந்த சேரக்கூடாத ஒளியில வாசமா இருக்கிற தேவனுக்கு நாம் வெளிச்சத்தை காட்டும் போது, அந்த மெய்யான ஒளிக்கு நாம் வெளிச்சத்தை காட்டப்படும் போது, அந்த பெரிய வெளிச்சத்தை வெளிச்ச நேராக நாம் வெளிச்சத்தை காட்டும் போது அந்த வீடு எப்படி இருக்கும்? கால் இருள் நிறைந்த ஒரு வீடு. அல்ல சொல்லலே இல்லையா? எந்த மனிதனும் தெய்வத்துக்கு வெளிச்சம் காட்ட முடியாது. தேவன் ஒருவரே நமக்கு வெளிச்சமாய் இருப்பார். அல்ல சொல்லலே இல்லையா? அந்த வெளிச்சத்தை சார்ந்திருக்கிற எந்த மனிதர்களும் அந்த வெளிச்ச பிரகாசனை பெற்று அவர் விரும்புகிற அந்த காரியத்தின்படி இந்த உலகத்திற்கு நாம் வெளிச்சமாய் அவர் நம்பத்தக்கவர்களாய் இருக்க நம்மால முடியும் என்கிற நம்பிக்கையில தான் சொல்றார். நீங்க உலகத்திற்கு எப்படி இருக்கீங்க? வெளிச்சமா இருக்கு. இன்னொரு வெளிச்சம் இருக்கு, அவர் நித்திய வெளிச்சமா. சூரியன் வெளிச்சம் இல்லையா? சந்திரன் வெளிச்சம் கிடையாது, நட்சத்திர வெளிச்சம் கிடையாது. மனுஷன் நம்மன எந்த வெளிச்சமும் அடைந்து போயிடும். நித்திய வெளிச்சமானவர், ஒரு காலம் அணையாத வெளிச்சம், நம்ம நித்தியத்திலே சேர்க்கக்கூடிய வெளிச்சம். நீங்கள் நான் உலகத்தில் வெளிச்சமாக இருந்த அநேகரை நித்தியத்திற்குள்ளாக நடத்தி நம்மை போல நித்தியத்திலே சேர்க்கக்கூடிய வெளிச்சமா இருக்கணும் தான் கர்த்தர் விரும்பி நீங்க உலகத்தில் வெளிச்சமாய் இருக்கிறீர்கள் என்று சொல்றார். முதலே சொல்லலே இருக்கிறவா அப்படிங்க. நடுப்பகல்ல பிரகாசிக்கிற சூரியனாக ஒரு மெழுகுவர்த்தியோ ஏதோ ஒரு விளக்கையோ ஒரு டார்ச்ல அடிச்சா ஜனம் என்ன நினைப்பாங்க? என்ன அறிவுகடதனமா பண்றாங்க. படித்தவர்கள் இருக்கிறாங்க, மேதைகள் இருக்கிறாங்க, உயர்ந்தவர்கள் இருக்கிறாங்க, பலவான்களா இருக்கிறாங்க. கொஞ்சம் யோசித்தாலே மனம் திரும்புதல் உண்டா, கொஞ்சம் யோசித்தாலே வாழ்க்கையில் மாற்றங்கள் உண்டா, கொஞ்சம் அதை சிந்தித்தாலே குடும்பங்களிலே ரட்சிப்பு உண்டாகும். இதை குற்றப்படுத்துவதற்காக அல்ல, சிந்திக்க செய்வதற்காக. அல்லேலூயா. நீங்க உணரணும், ஒரு மனிதனால தெய்வத்துக்கு வெளிச்சத்தை காட்ட முடியாது. தேவனே மனிதனை வெளிச்சத்தை காட்டி வெளிச்சத்துக்குள்ள நடத்தி அவனை தன்னை போல அந்த பூமியில வெளிச்சமா இருக்கும்படிதான் அவரை விரும்புகிறார். ஆக அப்படி என்ன நினைப்பாங்க பாருங்க. காலத்துல வீட்டிலேயே நம்ம லைட் போட்டோம்னா உனக்கு அறிவு இல்லையா, உனக்கு கண்ணு இல்லையா, கண்ணு தெரியாதா? ஏன்னா வெளிச்சமா இருக்கக்கூடிய இடத்துல இன்னொரு வெளிச்சம் எதற்கு? எங்க வாழ்க்கை மணி வாழ்க்கை அப்படித்தான் இருந்துச்சு. இயேசு நாம் கிறிஸ்தவர்கள் அறியாமல் இருந்தோம். எப்போது நாங்க என்ன செய்யலாம்? மாலை 6 மணிக்கு நாங்க மற்றவர்களை சொல்றோம், எங்களை சொல்றோம். ஆக இயேசுவனுடைய போட்டா வைத்து பிரார்த்தனை அடிச்சு மாலை நேரான உடனே அதுக்கு ஒரு விளக்கை ஏற்றுவது எங்க பழக்கமா இருந்துச்சு. ஆனா அது தவறு என்பதை சத்தியத்தை அறிந்து கொண்ட பின்புதான் உணர்ந்தோம். அப்பா எச்சமா இருந்தார். அவரு திடீர்னு எங்க சமாதானம் கிடையாது. வசதியுள்ள குடும்பம் தான். எங்க அப்பா வந்து ஜூலியஸ் கரல், ஒரு போஸ்ட்மேன். எங்க அப்பாக்களை 60 வீடு வச்சிருந்தா போனாரு. நிறைய சொந்தம் இருந்துச்சு. ஆனா சமாதானம் கிடையாது. இருள். தம்பி ஒரு பக்கம், நான் ஒரு பக்கம். அவனும் கத்தரை திரும்பினால் வெளிச்சத்தில் கொண்டு வந்து சென்னையில் ஒரு பிஷப்பா இருக்கிறார். ஆக அப்பதான் உணரும் போது அதெல்லாம் தூக்கி எறிந்து நம்மை வெளிச்சத்தை கொண்டு வருகிற அந்த இயேசுவை தவிர வேறு ஒருவரும் இல்லை. நாம் அந்த தெய்வத்திற்கு வெளிச்சத்தை ஏற்றுவது தவறு என்று எப்பொழுது உணர்ந்தோமோ தேவன் எங்களை வெளிச்சத்துக்குள்ளாய் கொண்டு வந்தார். அலை சொல்களே சத்தமதான் சொல்களே. வெளிச்சமுள்ள தேவன். யாருமே யார் போல இன்னொருத்தர் இருக்கணும்னு விரும்ப மாட்டாங்க. அதான் விரும்புவாங்களா? என்ன போல
ஆவிக்குரிய வாய்க்கணும். என்ன போல அவங்க பிரசங்கம் பண்ணணும்னு யாரும் விரும்ப மாட்டாங்க. என்ன போல அவங்க பாடணும்னு விரும்ப ஒரு எரிச்சல் உண்டாகும். அதை சிலர் அப்படி நினைப்பாங்க, என்ன போல என்ன காட்டிலும் இருக்கணும். அதை ஏன் சேர்ந்து தெரியல, என்ன போல ஏன் ஜனங்களும் இருக்கணும். முதலே சொல்லலே இல்லையா, நான் உலகத்திற்கு எப்படி நான் வெளிச்சமா இருந்தேனோ, என்னுடைய பிள்ளைகள், என்னை சார்ந்தவர்கள், என் வெளிச்சத்தை கண்டவர்கள், அடைந்தவர்கள், அதை அனுபவிக்கிறவர்கள், அவர்கள் மூலமாக மற்றவர்கள் இருக்கிற இடங்களிலே அது வெளிச்சத்தை அடைந்து அவர்கள் தங்களை போல மாறணும் என்கிற நோக்கத்தோடு, வாஞ்சியோடு, ஏக்கத்தோடு தான் சொல்கிற வார்த்தை. நீங்க உலகத்திற்கு வெளிச்சமா இருக்கிறீர்கள். 2 கைகளை உயர்த்துவதாலே சொல்லலே இல்லையா, கேட்கிற யாவரும் வாழைப்பிள்ளைதான். நீங்க தேவனுக்கென்று இந்த மாலை நேரத்தில் நீங்க ஒப்பு கொடுக்கும் போது தேவன் நிச்சயமாய் உங்க அந்தகால நிலை மாற்றி தேவன் வெளிச்சத்துக்குள்ளாக கொண்டு வருகிற தேவன். அதில் சொல்லலே இல்லையா, இது ஏன் நம்ம வெளிச்சத்துல இன்னும் தேவன் எதிர்பார்க்கிற வெளிச்சமான கொடுக்க முடியல? ஏன் கொடுக்க முடியலன்னா, ஆரம்பத்துல வெளிச்சம் இருந்தது. ஒருவர் ஒரு தடவை பிரகாசிக்கப்பட்டும் அப்படின்னு பைபிள் இருக்கு. ஆனா அதுக்கு பின்பு அந்த பிரகாசத்தை நம்ம இழந்து விடுகிறோம். ஏன் இழந்துறோம் அப்படின்னா, ஏதோ ஒரு வகையில ஆவிக்குரிய வாய்க்கையில நம்ம விழுந்து போறதுனால தேவன் எதிர்பார்க்கிற வெளிச்சத்தை நம்மால தர முடியல. அலையா, நம்ம வெளிச்சத்தை யாரும் பார்க்க முடியல. இவங்க வெளிச்சத்தின் பிள்ளைகளை யாரும் அறிய முடியலன்னா, ஏதோ ஒரு விஷயத்திலே அந்தரங்கத்திலேயோ நாம் சில விஷயங்களை விழுந்து இருப்பதனால நாம் அந்த வெளிச்சத்தை முழுமையாக வெளி ஜனங்களுக்கு காட்ட முடியாம, இது சொல்லப்போனா அந்த வெளிச்சத்தை நமக்குள்ளே இல்லாம ஒரு இருளடைந்த வாழ்க்கையில வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். சாதாரணமா குடும்பங்கள் என்னாலும் சரி, சிறு பிள்ளைகளானாலும் வயதானாலும் ரோட்ல கூட பாக்குறோம், விழுந்த உடனே டக்குன்னு எழுந்திருப்பாங்க. ஒரு அலை சொல்லலே பக்கத்துல யாராவது பார்ப்பாங்களா அப்படின்னா பார்ப்பாங்க. விழுந்ததையே வெக்கமா நினைப்பாங்க. சின்ன பசங்க கூட சில நேரம் பார்ப்பாங்க, அப்படியே அமைதியா இருந்துட்டு இருப்பாங்க. அப்ப விழுவது அவங்களுக்கு வெக்கம் என்று தெரியுது. யாராவது பார்த்துட்டாங்களா, கவனிச்சாங்களா அப்படின்னு பார்ப்பாங்க. விழுந்தவர்கள் சில நேரம் குழந்தையானாலும் வாழ்வினாலும் பெரியவர்களாலும் தானாகவே ஒன்றும் தெரியாதபடி வருவாங்க. முதலே சொல்லலே இல்லையா. அப்போ சில நேரம் நம்ம விழுந்தா நம்மளே எழுந்துச்சு. ஆக மீண்டும் அந்த வெளிச்சத்தை அடைந்து இருக்கிற இடத்துல தேவனுக்கு வெளிச்சமா இருக்க முடியும். நாம் எங்கே விழுந்தோம் என்பதை சரியாக நாம் உணர வேண்டும். இருந்தவர்கள் என்ன செய்வாங்க, உடனே அந்த டெஸ்டல் என்ன செய்வாங்க, துடைப்பாங்க. வஸ்திரத்தில் ஏதாவது தூசி மண்ணில் செயற்பட்டா உடனே வஸ்திரத்தை மாற்றுவாங்க. அலைச்சுகளே இல்லையா, நம்ம விழுந்த உடனே ரட்சிப்பின் வஸ்திரம் கரைப்பட்டுடும், வாய்க்கு மாம்சத்துக்குள்ள போயிடும். தூசியை தட்டி உதறு, ஃபாதர் பாட உதறி தள்ளு, தூக்கி எரிந்து விடு. அலைச்சுகளே இல்லையா, உதறி தள்ளு, தூக்கி எரிந்து விடுங்கிறாரு. பாவங்கள் பற்றி நெருங்கி வரும்போது எல்லாம் தள்ளிடு. ஆக இந்த சிறு குழந்தை கூட அந்த அறிவு இருக்கு. உடனே எல்லாம் தொடச்சி கிடிச்சு உடனே அம்மா வஸ்திரங்கள் எல்லாம் மாற்றி விடுவாங்க. சிலர் வயதில் அவங்களே மாத்திக்குவாங்க. ஏன்னா அதுக்கு பிடிக்கல. விழுந்த இடத்துல உண்டாக்குற சகதினால வாழணும். அது வெக்கமா தோணுது, அவமானமா தோணுது. உடனே தொடர்ச்சி எழும்பி மீண்டும் பழைய நிலைமைக்கு ஒரு புதிய வசனத்தை தரித்து அது நடமாடுவதை போல நீங்களும் நானும் ஏன் வெளித்தரப்படல, எதில் நம்ம விழுந்தோம் என்பதை அறிந்து உணர்ந்து நாம தூசியை தட்டி உதறி அந்த பழைய வசனத்தை, பழைய மனுஷனை, பழைய சுபாவத்தை கலைத்து போட்டு எழுப்பி நிற்போம் என்றால் மீண்டும் நம்ம வெளிச்சத்தில் பிள்ளைகளாக மாற்றி இந்த உலகத்தில் அவர் சொன்ன பிரகாரமாக நீங்க வெளிச்சத்தில் பிள்ளைகள் இருக்கிறீர்கள் என்ற தகுதியை தேவன் நமக்கு தருவார். அல்லே சொல்களே கைரோடு சொல்களே. அதுதான் கர்த்தர் விரும்புகிறார், சபையில விரும்புகிறார். நாம் விழுந்த எதில் விழுந்தை நம்மளே எந்திரிக்கணும். இளையகுமாரன் தகப்பனோடு இருக்கும்போது நல்லாதான் இருந்தான். அவன் முதல்ல ஓனரா இருந்தான். அவன் நிறைய வேலைக்காரனா இருந்தாங்க. எல்லா அதிகாரம் உள்ளவனா இருந்தான்.
அந்த பிரகாசத்தை இழந்து தகப்பனை விட்டு தூர தேசத்துக்கு போயிட்டாங்க. இருக்கிற மட்டும் 4 பேர் கூட சேர்ந்தாங்க. எல்லாம் போச்சு, நண்பன் போச்சு, சரீரம் போச்சு, சரீர அழகு போச்சு, விதவிதமான கொடுத்துரு வஸ்திரம் போச்சு, பணம் போச்சு, பொருள் போச்சு, விதவிதமான ஆகார சாப்பிட்ற அது போச்சு. கடைசியாக பன்றியினுடைய தவிடுகளை சாப்பிடக்கூடிய ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டான். யாருக்கு அவனை எழுப்பவா அப்படின்னு யாருமே சொல்லல. தகப்பனை எதிர்பார்க்கிறார். ஒரு நாள் வாசல்படி நின்று எதிர்பார்க்கிறார். மக வருவானா, விழுந்தவன் தானா எந்திரிச்சு வருவானா அப்படின்னு எதிர்பார்க்கிறார். அப்பதான் அவனுக்கு புத்தி தெளிந்தது. முதலே சொல்லுங்களே, நான் இழந்து என் தகப்பனை வீட்டுக்கு நான் போனோம். நான் என் பதத்துக்கும் தகப்பனுக்கும் விரோதமாக என்ன செஞ்சிட்டேன்? அப்ப பாவத்தில் விழுந்தான், விபச்சாரத்தில் விழுந்தான், வேசித்தனத்தில் விழுந்தான், உலக இச்சலில் விழுந்தான், எழுப்பினான். அலைத்துகளே வஸ்திரம் கட்டாம வந்தான், தூசியை உதராமல் வந்தான், அறிக்கை செய்தான். தகப்பன் தூரத்திலே பார்த்தான், அடுத்த வஸ்திரம் பார்க்கல. ரொம்ப நாள் முடியல கூட இருந்திருக்கும், பண்ணியோட இருந்தா எப்படி இருக்கும்? கட்டி தழுவினார், முத்தமிட்டார். உடனே இவன் மறித்தான், பிழைத்தான் என்று சொல்லி வஸ்திரத்தை கட்டினார், குளிப்பாட்டினார், என்ன பேசினாரு, முத்தனை பதில் கொடுத்தாரு. எல்லாம் விருந்து வச்சு கொடுத்த குண்டுகளை அடித்து மீண்டும் அவனை அந்த வெளிச்சத்துக்குள்ளாய் கொண்டு வந்ததை போல நாம் எழுதி பரம தகப்பனிடத்தில் வரும்போது அவர் அதை பாவத்தை பாராமல் பற்றிக் கொள்கிறதே. பாவத்தை வெறுப்பார், பாவையை நேசிக்கிறவர். அவர் அழைத்து, என் மகளை நீ விழுந்து போனாய், என்னிடத்தில் வந்தாய், நான் உன்னை எதிர்பார்த்தேன், நீ இடத்தில் வருவாய் என்று கட்டி அணைத்து நம்மையும் புதிய வஸ்திரம், ரட்சிப்பின் வஸ்திரம், கரைப்பட்ட வஸ்திரத்தை தூக்கி எறிந்து, மாம்சத்தின் கிரிகளை எறிந்து மீண்டும் குறைப்பாட்டி புதிய வஸ்திரத்தை அதிகாரத்தை தந்து, நீ என்னுடைய மகள் என்கிற அதிகாரத்தை தந்து இந்த உலகத்திற்கு அவர் நம்மை வெளிச்சமாக வைப்பார். அல்ல சொல்லுங்களே, ஆண்டு வரைக்கும் கொஞ்சம் எப்படி வாழ்ந்தோம் என்று இதுவரை நமக்கு தெரியாது. இனி வாழ்வது அவருக்காக, அவருடைய நோக்கத்திற்காக, அவருடைய திட்டம் நிறைவேறுவதற்காக. இனி மூச்சு இருக்கிற வரையும் நம்ம ஒரு தீர்மானம் பண்ணோம், அவர் விருப்பத்தை நான் நிறைவேற்றணும். வாழை பிள்ளைகள் தீர்மானம் பண்ணோம், குடும்பத்தில் தீர்மானம் நான் தீர்மானம் பண்ணோம், என் தேவன் வைத்த இடத்துல நான் அவர் விரும்பனவனமாக, எதிர்பார்ப்பனமாக, அவரை ஏமாற்றாதபடி, நம்பிக்கை துரோகம் பண்ணாதபடி, நான் அவர் நம்புகிறபடி அந்த இடத்துல உலகத்துக்கு வெளிச்சமாய் இருக்குவேன். அல்லே சொல்லுங்களே, சத்தமா சொல்லுங்களே. விழுந்த இடத்திலிருந்து நாமே எழுப்பிடும். கர்த்தரை எதிர்பார்க்கிறேன். இன்னும் சிலர் விழுவாங்க, விழுந்த இடத்துல எதிர்க்கவே முடியாது, பலத்த அடியாது. எல்லாமே ராத நம்மளை தூக்கி விடுவாங்களான்னு பார்ப்பாங்க. சின்ன குழந்தை அப்படிதான் கட்டிட்டே இருப்பாங்க, என்ன சொல்றோம், விழுந்து கிடப்பாங்க. அப்ப தாய்மார்களோ யாரும் பார்த்தோம்னா அப்படியே தூக்கி விடுவாங்க. முதலே துணலையா தூக்கி விடுந்தா எங்க தூக்கி விடுவாங்க. அப்படி அந்த சூழ்நிலை. அப்போ அப்படியும் தேவன் நம்மை தூக்கி எடுக்கிறவர். அல்ல துணலே நம்மை தூக்கி எடுக்கிறவர். பயங்கரமான குழியில் இருந்தோம், பாவ சேற்றில் இருந்தோம், தாவீதை தூக்கி எடுத்தவர், அடிகளை கண்மலை மேலே நிறுத்தினவர், அவர் நாவிலே புதிய பாடலை தேவன் கொடுத்தார். அல்லே சொல்லுங்களே. அப்ப நம்ம வாழ்க்கையிலும் எங்கே நாம் விழுந்தோமோ, ஐயோ என்னை தேவனை கூப்பிடும் போது விழுந்த மனிதர்கள் பக்கத்துல உதவிக்காக கேட்கும் போது, குழந்தை சத்தமிடும் போது, அம்மா அப்பா என்று சத்தமிடும் போது ஓடி தூக்கி விடுவதை போல நாம் தேவனை நோக்கி நான் விழுந்து விட்டேன், என தூக்கி விடுங்க என்று நாம் அவரை நோக்கி கூப்பிடும் போது, அவரை மகிமையான கரம், அவரை அற்புதமான கரம், அதை ஆணி நமக்காக அடிக்கப்பட்ட கரம், நம்ம நேசிக்கிற கரம், நம்ம இருந்த விழுந்த இடத்திலிருந்து தூக்கி அவரே எல்லாவற்றையும் நாம் தொலைத்து விட்டு ஒரு புதிய வசனத்தை நமக்கு அவரே தூக்கி விடுகிறார். இன்னொரு பக்கம் நம் விழுந்த இடத்தை நம்ம என்ன செய்யணும் சொல்லணும். எங்க விழுந்தோம்
அதை ஆண்டு சில நேரங்களில் விரும்புகிறார். நான் இந்த இடத்துல விரும்புட்டேன். சில பிள்ளைகள் அம்மா கிட்ட வெளிப்ப மறைக்காம சொல்லுவாங்க. அப்படி பிள்ளைகள் இருக்கிறாங்க. காலேஜில் இந்த தவறு செஞ்சுட்டேன். சில பிள்ளைங்க சொல்ல மாட்டாங்க, புத்தனை பின்னாடி சொல்லுவாங்க. சில பிள்ளைங்க சொல்லுவாங்க, இந்த தவறு நடந்துருச்சு, என்னை மன்னிங்கம்மா, மன்னிங்க அப்படின்னு சொல்லக்கூடிய வாலி பசங்க இருக்குதான் செய்யும். அதே போல நாம் எந்த இடத்துல விழுந்தோம் என்பதையும் எந்த பகுதியில விழுந்தோம் என்பதையும் கர்த்தருக்கு தெரிவித்தால் அவர் மீண்டும் நம்மை வெளிச்சத்திலே கொண்டு வருவார். அல்லேலூயா. அதுக்கு பின்பு அவரை எதிர்பார்க்கிற இந்த உலகத்துல நீங்களும் நானும் வெளிச்சமா இருக்க முடியும். இந்த வெளிச்சத்திற்குள்ளாக அநேகர் வருவார்கள். அல்லேலூயா. இப்ப தீர்க்கதரிசி நீங்க பார்த்தீங்கன்னா, தீர்க்கதரிசி பள்ளி வைத்து நெருக்கமான இடம். அவன் சொல்ற, நீயும் நானும் நம்ம சேர்ந்து இருப்பதற்கு இந்த இடம் நெருக்கமா இருக்கிறது. அதனால நம்ம ஆளுக்கு ஒரு உத்தரத்தை, மரத்தை வெட்டிட்டு வரணும், நீங்களும் என்னோட கூட நீ வரணும் என்று கட்டாயப்படுத்த கட்டாயம் கூட்டு போறாங்க. ஆனா அதில் ஒருவன் இரவல் வாங்கின கோடாலினால ஒரு உத்தரத்தை வெட்டும் போது அது தவறி அது கடந்து அது நதியில ஆறுகளிலே விழுந்தது. அல்லேலூயா. அப்ப கேட்கறான், நான் 20 வயசுல வந்தேன், விழுந்துச்சு. எலிசாக்கு தெரியும் எங்க விழுந்ததுன்னு நமக்கு தெரியாது. எத்தனையோ அற்புதங்களை செய்தவன் தெரியும். ஆனாலும் எங்கே விழுந்தது, எந்த இடத்துல விழுந்தது காட்டி கொடுக்கணும். அவள் விழுந்த இடத்தை காட்டினான். அதை விழுந்த இடத்தை எலிசா பார்த்தான். ஒரு மரத்தின் கொம்பை அதன் மேல போட்டான். அது மேலே வந்தது. அல்லேலூயா. அதை எறும்பு என்பது கனமானது ஒன்று, மரம் என்று லேசானது ஒன்று. எறும்பு வந்து மிதக்காது, ஆனா இந்த மரம் தான் மிதக்கும். இப்போ மரம் உள்ள போது இரும்பு மேல வருகிறது. நம்மால எந்த ஆழமான பகுதியில் விழுந்தாலும் சிலுவை மரமாக இயேசு அந்த இடத்துல வரும்போது நம்மை தூக்கி எடுத்து நிறுத்துகிறவர். அல்லேலூயா. விழுந்த இடத்தை சொல்லணும். எந்த இடத்துல விழுந்தோம், எந்த இடத்துல நாம் விழுந்தோம், எந்த பகுதியில விழுந்தோம். ஆண்டவரே, நான் இதுல விழுந்துட்டேன், அதுல விழுந்துட்டேன், இதுல விழுந்துட்டேன் என்று மறைக்காம நான் சொல்லும் போது தேவன் நம்மை தூக்கி எடுப்பார். அல்லேலூயா. தாவீது விழுந்துட்டா சொல்லவே இல்லை. சில நேரங்களில் நாம் விழுந்த இடத்தை தீர்க்கதரிசன் மூலமாக கர்த்தர் உரைப்பார். சில நேரம் ஊழியக்காரர் மூலமாக கர்த்தர் பேசுவார். அப்ப என் கூட தான் பேசுறாரு அப்படின்னு எழுந்திரிச்சிடணும். ஆனா தாவீது எத்தனையோ கற்பனை மீறிட்டான். நான் தான் தீர்க்கதரிசனம் கதை சொல்லி எதை செய்தார் அப்படி புரியும் போதுதான் அந்த மனுஷன் நீதாயா அப்படின்னு அப்பதான் ஒத்துக்கிட்டான். அந்த மனுஷன் நீதான் அப்படின் போது தேவன் 3 விதமான தண்டனை, அந்த தண்டனை இஸ்ரவேல் ஜனங்கள் அந்த வார்த்தை அழிந்து போகும்போது தான், நான் அல்லவா கர்மம் செய்தேன், நான் அல்லவா பாவம் செய்தேன், உங்களுடைய கை எங்கள் தகப்பனுக்கு விரோதமாக வீட்டுக்கு விரோதமாகவா என்ற ஆடுகள் என்ன செய்தது. அதான் சிங்கரத்தை ஈசம்பினால் சுத்திகரையோ துணிகரமான பாவத்தை விலகும் எல்லாமே பிரகாசம் போச்சு. நிரம்பி வழிகிற பாத்திரமாய் பிரகாசமா இருந்தான். உடைந்து போன பாத்திரமாய் மாறினார். எல்லாரும் மறக்கப்பட்டு செத்தவனை போல உடைந்த பாத்திரம் சங்கீதம் 32 எழுதினார். நீண்டு வரும்போதுதான் கர்த்தர் ரட்சணிய சந்தோஷத்தை உற்சாகத்தின் ஆவியில் தந்தார். அல்லேலூயா. நீண்டான விடல மீண்டு எழுப்பி என் இருதயத்துக்கு ஏற்றவர் என்று அந்த தாவீதின் தேவன் என்று சொல்லக்கூடிய தாவீது வம்சத்தில் இயேசு பிறந்த அந்த பாக்கியத்தை பெற்றுக்கொண்ட தாவீதை மீண்டும் உயர்த்தி அவன் வாழ்ந்த காலத்துல அவனை கர்த்தர் வெளிச்சமாய் ஒளியாய் வைத்தார். அல்லேலூயா. நல்ல வார்த்தைகள் வரும்போது உணரணும். குத்தி பேசுறாரு அப்படி சொல்லக்கூடாது. குத்தி பேசுறதுக்கு யாரை குத்தி நம்ம பேசணும்? பொதுவாகவே யாராவது ஒரு விபச்சாரத்தில் விழுந்துட்டாங்கன்னு வச்சிருக்கல. அந்த காலையில் 100 பேர் இருக்கிறதுல ஒருத்தர் விழுந்திருக்கிறாங்க. இப்ப அதை விபச்சாரம் கொடுத்து பேசுறாரு. இது யாருக்கு குத்தம்? அந்த தவறு செய்யறது தான் குத்தம். அப்ப அவங்க என்ன செய்யணும்? கர்த்தர் என்னோடு பேசுகிறார். அப்ப இதை நான் விட்டு எழும்பணும். ஒரு அலைத்துலையா
மற்ற 99 பேருக்கு என்ன தோணுது? இனி இந்த சிந்தனை வந்தாலும் இந்த மாதிரி பாவத்தை நம்ம செய்யக்கூடாது. முதலே சொல்லுங்களே, நாங்க கர்த்தருடைய பிள்ளைகள் ஆக எச்சரிக்கிறாரு. அந்த சிந்தனைக்கு இடம் கொடுக்க கூடாது, அந்த எண்ணங்களுக்கு இடம் கொடுக்க கூடாது என்கிற ஒரு பரிசுத்தம் உண்டாகும். யோசேப்புக்குள்ள இருந்த பயம் உண்டாகும், யோசேப்புக்குள்ள இருந்த பக்தி உண்டாகும். ஆகவே தேவன் அதற்காக தாவீதோடு பேசுகிறதை போல நம்மோடு பேசுகிற, என்னோடும் கேட்கிற உங்களோடும் கேட்கிற யாவரோடும் பேசும்போது அந்த இடத்திலிருந்து நாம் எழும்பி மீண்டு அந்த வெளிச்சத்தை அடைந்து அது இருக்கிற இடத்துல தேவன் விரும்புகிற வண்ணமாக நீங்க வெளிச்சத்தில் இருக்கிறீர்கள் என்று சொல்லக்கூடிய இடங்களிலே நாம் வாழவே அல்லே கத்த விரும்புகிறோம். தேவ பிள்ளைகள் சாதாரண விட மாட்டார். சங்கீதத்தில் ஒரு வசனத்தை நம்ம வாசித்தோம். அந்த வசனத்துல அவ எப்படி விழுந்தாங்களோ சகாயரை தேடல, அவர் சகாயரை இல்லாமல் விழுந்து போனார்கள். அப்படின்னா அவ ஏற்கனவே தேவனுக்காக நின்றவர்கள், ஏற்கனவே தேவனுக்காக வெளிச்சத்தை கொடுத்தவர்கள், ஏற்கனவே தேவனுக்கு பிரகாசமாக இருந்தவர்கள், அவர்கள் விழுந்து போனார்கள். அலைத்துலையா சகாயம் இல்லை, எழுப்புக்கு கேட்கல, தாங்களும் எழுப்பல, சொல்லுகிற வார்த்தையும் கேட்கல, உணரல. அதனால அவர்கள் எல்லாம் ஒரு கூட்டம் இன்னைக்கு விழுந்து போகிற ஒரு அனுபவம் தான். நீங்கள் நான் இந்த கடைசி காலத்தில் அவர்கள் விழுந்து போன நான் விரும்பமாட்டேன். உங்க பிள்ளைகள் ஏதாவது விழுந்தா நீங்க நல்லா இருக்கும், முகம் நல்லா இருக்குமா, சந்தோஷமா இருக்க முடியுமா? அப்ப உங்களுக்கு என் பிள்ளை எதிலையும் விடக்கூடாது என்கிற எப்படி உங்களுக்குள்ள என்ன இருக்கோ அந்த பரம தகப்பனுக்கு விருப்பம் என்னன்னா, என்னுடைய ஊழியக்காரன், என்னுடைய ஜனம், என் சபை, என் மனவாட்டி ஒரு காலம் விடக்கூடாது. அலைச்சல்களே எத்தனை பரிசுத்தவான்கள் நம்ம குற்ற சொல்ல ஊழியக்காரர்கள் நம்ம பேசக்கூடாது. நிறைய சம்பவத்தை நம்ம கேட்கிறோம், நிறைய தேவ பிள்ளைகள் மேல கேட்கிறோம். எல்லாரும் விழுந்து கிடக்கிறாங்க. அவர்களை தேவன் எழுப்ப வல்லவராய் இருக்கிறார். அலைச்சல்களே அதான் பெலிவினரை தாங்க, பலவான்களை தாங்க பைபிள் சொல்லவே இல்லை. அந்த பெலிவினர்களை தாங்கி அவர்களுக்காக நாம் ஜெபம் பண்ணுவோம். அவர்களும் எழுப்பி தாங்கள் நஷ்டமடைந்த, தாங்கள் இருந்த அந்த பிரகாசத்தை பெற்று அவர்கள் மீண்டும் கர்த்தருக்கு ஒளியாய் இருப்பார்கள். உடனே சொல்களே ஆசான் கூடாரத்தில் ஆசானுடைய பிரதான ஆசானுடைய வேலை என்ன தெரியுங்களா? அந்த விளக்கு, குத்து விளக்கு எப்போது எரிய வைக்கணும். இஸ்ரவேல் ஜனங்க சுத்த ஒளிவை என்ன எடுத்துட்டு வருவாங்க. ஆசானுடைய வேலை விளக்க சுத்தம் பண்ணணும். அது புகை பிடிச்சானா அது பரிசுத்தம் பண்ணணும். அந்த கருந்தறி மங்கேரி மாதிரி கட் பண்ணணும். எண்ணெய் ஊத்திட்டே இருக்கணும். உடனே சொல்லுங்களே இதைதான் நாங்க செய்யறோம். எங்களுக்குள்ளயும் செய்யறோம். வேதம் வசனம் இருப்புறக்குள்ள கருக்குள்ள எங்களையும் சுத்தம் பண்ணும், உங்களையும் சுத்தம் பண்ணும். அதுதான் சுத்திகரிப்பு கூட்டம், எழுப்புதலின் கூட்டம். எதற்காக? சுத்திகரிப்பதற்காக. கருந்தறி, உங்களால் பிரகாசிக்க முடியாத கருந்தறி இருளாத கருப்பத்தா இருக்கும். அதை வெட்டணும், விளக்க சுத்தம் பண்ணணும். இன்னொரு வெட்டு இருக்கு, நல்லா வளர்ந்தவர்கள் வெட்டிடக்கூடாது. எல்லாம் கனித்தன செடிகளை செய்யக்கூடாது, வெட்டக்கூடாது. எல்லாம் பிரகாசமா இருக்கிறவனை வெட்டக்கூடாது. ஆனால் மங்கி எரிகிற திரிய தூண்டி விடணும். ஆசானுடைய வேலை நாங்க செய்யறோம். கர்த்தர் அதை செய்ய சொல்றாரு. நீங்கள் உலகத்திற்கு வெளிச்சமாய் இருக்கிறீர்கள் என்று தேவன் நம்புகிற ஏற்ற காரியத்தை தேவன் அவருடைய தாசர் மூலமாக செய்து வருகிறார். நம்ம எந்த இடத்துல விழுந்தோமோ அந்த இடத்துல நாம் எழுதுகிறோம். அதுதான் அந்த மீகா தீர்க்கதரிசி புஸ்தகத்துல இஸ்ரவேல் ஜனங்க சொல்லும் போது ஒரு வார்த்தை நம்ம பார்க்கிறோம். 7ஆம் அதிகாரத்தை திருப்பிக் கொள்வோம். 7ஆம் வசனம் முதல் அங்கே 11ஆவது வசனம் வரைக்கும் நான் வாசித்து இன்னைக்கு நான் முடிக்கணும். வாசித்து பாருங்க. நானோ என்றார், கர்த்தரை நோக்கிக் கொண்டு என் ரட்சிப்பின் தேவனுக்கு காத்திருப்பேன். என் தேவன் என்னை கேட்டருளுவார். என் தேவன், அந்த தேவனை தெரிந்தவன். என் தேவனுக்கு யாருமே சொல்ல முடியாது. என் தேவன் என்றார், அறிந்தவன்.
தேவனை தெரிந்தவர்கள், ரட்சிக்கப்பட்டவர்கள், தேவனால தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள், எகிப்திலிருந்து இஸ்ரவேல் ஜனங்களை அழைக்கப்பட்டவர்கள். அவங்க சொல்ற என் தேவன் என்னை கேட்டருள்வார், என் சத்துருவே எனக்கு விரோதமாய் சந்தோஷம். நான் விழுந்துட்டேன், நான் விழுந்து கிடக்கிறேன், பாவத்தில் விழுந்திருக்கிறேன், அக்கிரமத்தில் விழுந்திருக்கிறேன், அந்தரங்க காரியத்தில் விழுந்திருக்கிறேன், மறைவான காரியத்தில் வந்து விழுந்திருக்கிறேன், துணிகரமான பாவத்துக்கு விழுந்திருக்கிறேன். ஆனா நீ சந்தோஷப்படாதே. ஒரு அலேசுகளே உலகத்தில் என்ன கவனிங்க, தேவ பிள்ளைகள் யாராவது விழுந்துட்டா மற்றவங்க பரிகாசம் பண்ணுவாங்க, மற்றவங்க சிரிப்பாங்க. சபை வரக்கூடியவர்கள் யாராவது பின்வாங்கி அப்படியே போயிட்டான்னா அப்படியே பார்த்து பரிகாசம் பண்ணுவாங்க, சிரிப்பாங்க. அது சத்துருடைய வேலை. இங்க சத்துரு சிரிக்கிறான், சந்தோஷப்படுறான், அவன் மேல ஒரு மன உருக்கம் வராது. சிலருக்கு அப்படிதான் இருப்பாங்க. அங்க சத்துரு அவனுக்கு சந்தோஷம். விழுந்துட்டானே, பிரகாசத்தை இழந்துட்டானே, வெளிச்சத்தை இழந்துட்டானே, இருள நம்ம போல மாறிட்டானே, நம்ம இடத்துக்கு வந்துட்டானே, நம்ம ஜனமா மாறிட்டானே, யாங்கலியா மாறிட்டானே, அவனுக்கு ஒரே சந்தோஷம். அல்லேலூயா சொல்லலையா? உன்னால நான் கேட்டேன், என்னால நீங்க நம்ம கெட்டு போனவன் தானே, அவனால அவன் கெட்டு, அதனால அவன் சந்தோஷம். சீக்கிரம் வாசிக்க. நான் விழுந்தாலும் எழுந்திருப்பேன், நான் இருளிலே உட்கார்ந்திருந்தேன், கர்த்தர் எனக்கு வெளிச்சமா இருப்பார். உடலே சொல்லலையா? நான் இருளதான் இருக்கிறேன், ஆனா கர்த்தர் விட மாட்டார். அவர் அந்த இடத்துல எனக்கு வெளிச்சமா இருப்பார். அல்லேலூயா. தாவீது சொன்ன தன்னை மரண இருளில் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் தேவரே என்னோட இருக்கிறேன்னு அர்த்தம். அந்த வெளிச்சமுள்ள தேவன் அவனோடு கூட இருக்கிறார். அல்லேலூயா. தேவப்பட விடமாட்டார். பூமியின் கடையாந்தரங்களை தங்கினாலும் நீர் அங்கேயும் இருக்கிறேன் என்று தாவீது சொல்கிறார். விடமாட்டார். அவனை எழுப்ப வேண்டும் என்று கர்த்தர் அவனை கொண்டு என்ன திட்டத்தை வச்சிருக்கிறாரோ அதை செய்து முடிக்கிற அளவு நம்மை விடவே மாட்டார். வாசிங்க. அவர் என்னை எதிர விழுந்தாங்க, நான் கர்த்தருக்கு விரோதமாக பாவம் செய்தேன். அவர் எனக்காக எனக்காக என்ன செய்தார்? எப்படி வழக்காடுவார்? பிதாவுடைய வலது பரிசுல இயேசு இருக்கிறார். நமக்காக என்ன வழக்காடுவார்? பிதாவின் கோபம் போது இவர் வழக்காடுறார். என்ன வழக்காடு? மத்தியாசில் அவர் பேர் அது பண்ண வேண்டாம், இருக்கட்டும், அவங்க நல்லா வருவாங்க, அவங்க இருளெல்லாம் வந்துடுவாங்க, அவங்க எழுந்திருப்பாங்க, நான் அவங்க சப்போர்ட் பண்ணுவேன், இந்த வருஷம் இருக்கட்டும் என்று நமக்காக பிதாவிடத்தில் பரிந்து பேசி வழக்காடுகிறவராய் அல்லேலூயா. சதவா சொல்லுங்களேலூயா. அவர் எனக்காக வழக்காடுவார். என் நியாயத்தை விசாரிக்க மட்டும் நான் என்னென்ன பண்ணேன், என்ன தப்பு பண்ணேன், அந்த நியாயத்தை விசாரிக்க உடனே விசாரிக்கல, விசாரிக்க மட்டும் அவருடைய கோபத்தை சுமப்பே. முதலே சொல்லுங்களேலூயா. அவர் செஞ்சிட்ட ஒரு கோபம் மேல இருக்கு. நியாயம் விசாரிக்க மட்டும், என்னை விசாரிக்கிறது மட்டும் அவருடைய கோபம். அவருடைய கோபம் நீங்க நினைக்கிற மாதிரி கிடையாது. அவர் பச்சிக்கிற அக்னியா இருக்கிற குமாரன் கோபம் கொள்ளாமல் அல்லேலூயா. நம்ம வீட்டுல சொல்றோம், கோபம் வந்தா என்ன செய்வேன்னு எனக்கு தெரியாது அப்படிம்பாங்க. கோபம் வந்தா எதுல தான் பிள்ளைகளை அடிக்கணும்னு விவசாயம் இல்லாம அடிப்பாங்க. பாத்தீங்களா? அப்ப ஆண்டுடைய கோபம் நியாயத்து இருக்கிறது மட்டும் நாம் நீண்ட வெளிச்சத்தில் கொண்டு வர வரைக்கும் நான் சுமப்பேன். நம்மை வெளிச்சத்தை கொண்டு வருகிற தேவன் அல்லாம எதுவும் முடியாதுங்க. அவர் என்னை வெளிச்சத்தில் கொண்டு வருவார். அவருடைய நீதியை பார்ப்பேன். நீதி ஜட்ஜ்மெண்ட் செய்யறதால அவர் நீதியை பார்ப்பேன். உன் தேவன் விழுந்த போது கேட்டாங்க, என்ன விழுந்து கிடக்குறிய, உன்னை யாரை பார்த்து தூக்கி விட்டா? அந்த தேவனை பெருசா பேசுனீங்க, அங்க போனீங்க, பதவ சபைக்கு போனீங்க, ஒருத்தர் ஒண்ணு கவனிக்கலையே, உன் தேவன் எங்க என்று என்னோடு சொல்லுகிற என் சத்துருவானவன் எதை பார்க்கும்போது, அந்த வெளிச்சத்திலே நான் நிற்பதை பார்க்கும்போது, கர்த்தர் என்னை மீண்டும் வெளிச்சத்தில் கொண்டு வந்து நான் வெளிச்சமாய் இருப்பதை பார்க்கும் போது
வெட்கமலை மூடும். என் கண்கள் அவளை காணும். என் கண்கள் அவளை காணும். இனி வீதிகளில் சேற்றை போல எனக்கு விரோதம் சந்தோஷப்படுவன் விதிக்கப்படுவான். உன் மதில்களை எடுப்பிக்கும் நாள் வருகிறது. அந்நாளிலே தூரம் பறிவிக்கும். அலைச்சொல்களே, ஒரு வெளிச்சம் எவ்வளவு தூரம் பறிவு போகிறதோ நமக்குள்ள இருக்கிற வெளிச்சம் தூரமாக பறிவு போகணும் தான் கர்த்தருக்கு ஆசை. அதான் அந்த மலை பிரசங்கத்துல 3வது பார்க்கிறேன். நீங்க உலகத்திற்கு வெளிச்சமாய் இருக்கிறீர்கள் என்று நம்பத்தக்க நம்ம என்ன திருமணம் பண்ண கேட்கிறேன். நானாகிலும் அவர்களுடைய விருப்பத்தை நம்பிக்கைக்கு ஏற்ற நான் வெளிச்சமாய் இருப்பேன் என்று நாம் அர்ப்பணிக்கும் போது அப்படி இருக்கிற சொற்ப காலங்கள் வரையும் நான் வெளிச்சமாய் இருந்து அந்த வெளிச்சத்துல யோவான் ஸ்தானங்கள் ஏற்று பிரகாசிக்கிற விளக்காய் இருந்தார். ஜனங்கள் கொஞ்ச கால வெளிச்சத்திலே வந்தார்கள். சொல்களே இல்லையா? நம்ம வெளிச்சத்துக்குள்ளாக அநேகர் வருவதற்காக இதை கேட்கிற யாவரும், இந்த டிவியின் மூலமாய் கேட்கிற டிவியின் மூலம் கேட்கிற யாவரும் அர்ப்பணிக்கும் போது இப்பொழுதே வாய்க்கிற வீட்டுல தொழில வாலிப பிரயாணத்துல எல்லாம் வெளிச்சம் போய் அந்தகார இருள் உங்களை விட்டுமா இருந்தவனமாக அப்படியே கண்களில் மூடினவனாக எல்லாருடைய நன்றி செலுத்துகிறோம். நீ நல்லவர், சகலவும் நன்மைக்கு எதிராய் நடத்துகிறேன். நீங்க உலகத்துக்கு வெளிச்சமாய் இருக்கிறீர்கள் என்ற வார்த்தையின்படி எங்கள் சபையா அன்றுவரே தொலைக்காட்சி ரேமன் டிவி மூலமாக உலகம் பல இடங்களில் கேட்கிற யாவருக்குள்ளும் வெளிச்சம் உண்டாவதாக, ஊழியத்தில் வெளிச்சம் உண்டாவதாக, தொழிலை வெளிச்சம் உண்டாவதாக. அன்றுவரே இவர்களுடைய வாலிப வயதில் இருக்கிற பாவத்துக்கு விழுந்து இருக்கிற அந்த பிள்ளைகளுக்கு அதனால தகப்பன்கள் வேதனையோடு இருப்பதை அறிகிறேன். இந்த வார்த்தை அநேக வாலிபர்களுக்குள்ளாக அந்த வெளிச்சம் பாய்ந்த அந்தகார இருள் விலகி போதை வசங்களுக்கும் விபச்சாரத்துக்கும் மயக்க போதை ஊசி பழக்கத்துக்கும் கஞ்சா பழக்கத்திற்கும் அடிமைப்பட்டிருக்கிற ஜனங்களை ஆண்டவரே வெளிச்சம் பிரகாசித்து எங்களுக்குள்ளாக ஆண்டவரே வெளிச்சம் மதனை போல அவங்களுக்குள்ள வெளிச்சம் கடந்து போய் அந்த குடும்பங்கள் எல்லாம் வெளிச்சம் அந்தந்த பகுதியில அவர்களும் வெளிச்சமாக இருக்க இந்த வார்த்தை கடந்து போவதாக நான் அனுப்புகிற வார்த்தை அது என்னிட விரும்பியாய் திரும்பினார். நான் எதை விரும்பினாலும் அதை செய்து என்னிடத்தில் திரும்பும். ஒரு வசனமே வெளிச்சம் கடந்து போகட்டும். பெரிய காரியம் செய்யும் தேவன் நாம் மாத்திரம் மகிமைப்படுகிறதாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே.